edition of Welcome to Tamil Story. மாயா தனது அமைதியான அபார்ட்மெண்ட்டை விரும்பினார். காலை வேளைகள் அவளுக்கு மட்டும்தான் ஜன்னல் வழியாக பாய்ந்த சூரிய ஒளியின் மத்தியில் காஃபி அருந்தி படித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய நண்பர்கள் பெரும்பாலும் ஒன்றாக சேர்ந்து அல்லது குடும்பங்களை வளர்த்து அவள் தனிமையாக இருக்கிறாளா என்று அடிக்கடி கேட்பார்கள். மாயா சிரித்துக்கொண்டே தன் வாழ்க்கை ஒரு துணையை கண்டுபிடிப்பது பற்றியது அல்ல, தன்னை கண்டுபிடிப்பது பற்றியது என்று விளக்குவாள். அவள் தன்னிச்சையாக பயணம் செய்தாள். கடைசி நிமிட வார இறுதி பயணங்களை அவள் எப்போதும் கனவு கண்ட இடங்களுக்கு முன்பதிவு செய்தாள். மேலும் மட்பாண்டங்கள் மற்றும் புகைப்படம் எடுத்தல் போன்ற பொழுதுபோக்குகளை ஒரு தனித்துவமான கவனத்துடன் பின்தொடர்ந்தாள். மாயா ஒரு வளமான நட்பு வலையமைப்பை வளர்த்து கொண்டாள். அன்புக்குரியவர்களுடனான தனது தொடர்புகளில் நேரத்தையும் சக்தியையும் முதலீடு செய்தாள். இரவு விருந்துகளை அனுபவித்தாள். புதிய உணவகங்களை ஆராய்ந்தாள். மக்கள் காதல் கூட்டாண்மைகளில் நுழையும்போது பெரும்பாலும் ஓரங்கட்டப்பட்ட இந்த உறவுகளில் அவள் ஆழ்ந்த மகிழ்ச்சியைக் கண்டாள் என்று யூசி சாண்டா பார்பரா குறிப்பிடுகிறார். அவள் ஒரு துணையை தீவிரமாக தேடவில்லை என்றாலும் மாயா அந்த சாத்தியத்திற்கு திறந்திருந்தாள். சரியான நபர் தன் வாழ்க்கையில் நுழைந்து அவர்கள் உண்மையிலேயே இணைந்தால் அவள் அதிலிருந்து வெட்கப்பட மாட்டாள் என்று நம்பினாள். இப்போதைக்கு மாயா தனது ஒற்றை வாழ்க்கையை தழுவிக்கொண்டாள். அது சுய கண்டுபிடிப்பு மற்றும் சுதந்திரத்தின் பாதை என்பதை அறிந்திருந்தாள் என்று மிச்சால் லெஹ்மன் கூறுகிறார். அவளுடைய மகிழ்ச்சி வேறு யாரையும் சார்ந்திருக்கவில்லை, அது கொண்டு வந்த தெளிவையும் அமைதியையும் அவள் ரசித்தாள்.